நம்ம இப்போ எங்க போறோம், என்ன பண்ண மாசு கொண்டாருவா வாங்கல பரவாயில்ல வாடா. எங்க போறோம், என்ன பண்ண போறோம்னு பாத்தீடா. இன்னைக்கு ஒரு பொங்கல் ஸ்டார்ட் ஆயிடுச்சு நம்ம காலத்துல. எங்க போறா கட்டா வர நடுவுல. இப்ப எங்க போ ஒரு பைத்தியக்கார பைலட் மாட்டிட்டு பாடு சொக்கா இடத்துக்கு ஒரு சாமான இடத்துக்கு வந்து போறோம். அது என்ன இடம் ஏது இடம்னு போக போக நீங்க பாப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்படியே நம்ம போலாம். ஒரு ட்ரெஸ் எடுத்துக்கு இந்த பண்ணாட ஒரு கடையை சொல்லியிருக்கான். அந்த கடைக்கு தான் நம்ம போக போறோம். நம்ம போறது எங்கன்னா அந்த கடை வாசல்ல போனீங்கன்னா போர்டுல 4 செட் 1000 ரூபாய் 3 பேண்ட் 1000 ரூபாய். இங்கே ஒளிட்டான் பாண்டி பஜார்ல வாங்குற நாய் ஏதோ ஒரு கடை கூட்டின்னு போறேன் டங்கு கூட்டின்னு போறான். இனி நம்ம அங்க போயிட்டு மாஸ் பண்ண போறோம். வாருங்கள் புறப்படலாம். பாத்தீங்களா MFW இங்க தான் பத்தியா நாங்க போக போறோம். சோ அத பத்தியா எல்லா ஆஃபரும் என்ன இருக்கு பின்னாடி ஸ்ட்ரீட்ல இருக்கு. செத்து கூடாத நான் அமைதியா வாடா. அப்போ சரி ஓகே பொறுமையா நடங்கடா. நடக்குறீங்க. நம்ம வந்து அந்த கடைக்கு தான் போக போகிறோம். எதில் போக போகிறோம்னு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கார் முடிவு பண்ணோம். காரு இது இன்க்ரீஸ் ஆகி போச்சு. பாசஞ்சர்ஸ் கவுண்ட் இன்க்ரீஸ் ஆகி போச்சு. கூட வரவனுக்கு பரதேசிங்க கவுண்ட்டு. அதனால் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா எக்ஸ்ட்ரா ஒரு பைக் கவுண்ட் பண்ணோம். எக்ஸ்ட்ரா ஒரு பைக் கவுண்ட் பண்ணியுமே வந்து பத்தலை. ஸோ மீண்டும் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா பஸ்ஸிலே போகலான்னு முடிவு பண்ணிட்டோம். நம்மளோட எப்படி சொல்கிறது அதான் இண்டிபெண்ட் வாகனம் பஸ்ஸு அதிலே முடிவு பண்ணிட்டோம். இப்போ பஸ் ஏற போகிறோம். அவர் வரவர் பார்த்தீங்கன்னா ஒரு வல்லவர் 4 தெரிஞ்சவர். சரி போய் எங்கள் தாத்தா ஆக்சிடென்ட் பண்ணுறாரு. கேங்கில் 4 வீல் வச்சிருக்க கார் வச்சிருக்கோம். ஆமாம் அது மட்டும் இல்லாமல் அவர்கிட்ட மட்டும்தான் வாகனம் 4 சக்கர வாகனம் காரு இருக்குது மகிழுந்து. அதில் ஏறி இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சியாக போக போகிறோம். ஃபைனலி வந்து நீண்ட நேரம் வெயிட் பண்ண வச்சிட்டான். வந்து அப்படி தான் பார்த்தா வாட்ச் ஒன்றும் அப்படி தாங்கிறான். இப்போ நிற்கிது பாருங்க காரு. உள்ளே போயிட்டு இப்போ நம்ம பண்ண போகிற பஞ்சாயத்தெல்லாம் பார்க்க போகிறோம். மாமா நேரா காமிங்க. போறது வந்து பெரிய செலிபிரிட்டி ஒரு பெரிய ஆளு எல்லாம் பார்த்துட்டு இவர் தான். இது ஃபுல்லாக ஸ்பான்சரே இருந்தாலும் லாகுக்கு. ஓ அவ்வளோ பெரிய தியாகிங்களா? யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உன் சேனல் பேர் என்ன மச்சான்? பாத்தீங்களா செல்லத்துக்கு ஒண்ணுமே தெரியல. தினேஷ் vlogs சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாத்தீங்கன்னா இப்போ கோகுல் புவனேஷ் அங்க இருக்காங்க. அவங்கள பிக் பண்ண போறோம். இப்போ அவங்கள பிக் பண்ணா மாறணும்ல இடம் உட்கார முடியாது. சோ வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா இப்போ இதுதான் 2 மைக்கு. சோ என்னோட ட்ரீம் மைக் இந்த ஓலிலேண்டே. சோ இந்த டிஜிட்டல் வந்து நான் ஆல்ரெடி ஃபிளிப்கார்ட்ல இதுல இருக்கு, கார்ட்ல இருக்கு. எனக்கு இது ஃபிளிப்கார்ட்ல காட்டுல மட்டும் தான் இருக்கு, வீட்ல இல்ல. வணக்கண்டா புள்ள. நானும் போகணும் பாத்தீங்கன்னா பூந்தமல்லி பஸ் ஸ்டாண்டுக்கு வந்தோம்னா எங்க அப்பாவுக்கு லஞ்ச் தரத்துக்காக வந்தோம். சரிங்களா, இவனுக்கு 3 பேரும் அசரத் பட்டில இறங்கிட்டானுங்க. ஏன்னா மாதம் அங்க இருந்து கார்ல ஒரே நிமிஷம் நான் பேசி முடிச்சிடறேன் ஓகேங்களா. இப்போ என்ன நாங்க வந்து ஒரு 12:30 இங்க வந்துட்டாங்க. ஆக்சுவலா இவனுக்கு வந்து ஒரு 12:50 ஆயிடுச்சு. டைம் பாத்தீங்கன்னா 1 ஆயிடுச்சு கரெக்டா. இவனுக்கு வந்து என் காதுலயே வந்து நண்பா உன் காது அப்படியா அப்படின்ட்டு சொல்லிவிட்டு போயிருக்கேன். மாதவன் வரலடா, அங்க ரேஷன் என்ன பிரச்சனையா, கட்டி விட்டாங்களே, நாங்க பஸ்ல வந்துடுறோம், பஸ் ஏறி வந்துட்டு இருக்கோம் அப்படின்னா. இவன் வந்து போன் பண்றப்ப தெரிஞ்சிச்சு கார்ல பேசுறான்ட்டு. ஏன்னா சுத்தி முத்தி நாய்ஸ் வந்து கேட்கல. மாட்டிக்கிட்ட பங்கு எனக்கு தெரிஞ்சிச்சு. இவனுக்கு கூட தான் 10-15 வருஷமா இருக்கிறேன். போய் சொல்றாங்க இவனுக்கு போடுற உருட்டுலாம் நம்பிரோன்னு சொல்லிட்டு இருக்காங்க. சில நிமிடங்களுக்கு முன்பு கோகுல் கால் பண்ணுது. இங்கே நிறுத்து. என்ட்ரன்ஸ்ல இது நீ சண்டேடா கோர்ட் லீவ்டா. ஓகே கோட்டா இது. டேய் நாங்க இப்ப பூந்தமல்லிக்கு பஸ் ஏறி வரோம். பேட்டைக்கு பேட்டையில இருந்து பஸ் ஏறி பூந்தமல்லிக்கு வரோம். இப்படி பண்றான் மாதவன். டேய் என்னடா அவன் இப்படி பண்ணிட்டான் கட்சியில. என்ன சொல்ல மாட்டேடி. விளாக்லாம் எடுக்கலான்ட்டு ஆசையா இருந்தான்டா. மைக்கெல்லாம் எடுத்துன்னு வந்துருப்பான்டா அவன். கட்சியில ஏதோ பஞ்சாயத்து ஆயிடுச்சு. அவன் சாப்பிட்டு போலாம், சாப்பிட்டு போங்க வீட்டுல அப்படின்னு பத்து வீட்டுல சொன்ன மாதிரியே சொல்லிட்டு இருக்காங்க போல்றா. வரலன்றான்டா. ஈவினிங்கா வேணா போலாம் அப்படின்றான். ஈவினிங் அவங்க எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்கடா. நாங்க இப்ப கிளம்புனாதான் போக முடியும் அப்படின்ட்டு நானும். இல்ல பஸ் ஸ்டாண்ட்ல வெயிட் பண்ணுங்க, நாங்க பஸ் ஏறிட்டோம் வந்துடுறோம். கார்ல இருந்து யாரா பேசுவா? நாங்க டீ கடையில கிருஷ்ணா இது பண்ணியிருந்தாண்டா, அங்க தாண்டா உட்காந்து இருக்கோம். சரி வாங்க கண்டுபிடிச்சா
நானே கேமரா வாங்கிட்டேன் கட்சியில. இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா எல்லாரும் வந்தாச்சு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம போயிட்டு இருக்கோம் மச்சாவா. அங்க போயிட்டு நான் அட்ராசிட்டி பண்றோம் கண்டினியூ பண்றோம். 10க்கு 2 மைக் இருக்கு, 2 போன்ல கனெக்ட் பண்ணி பக்காவா இந்த vlog எடுக்க போகுது. ரொம்ப நாள் கழிச்சு ஒரு பக்காவான vlog எடுக்கிறேன் நான் வித் மைக்கோட. இந்த நாள் எடுத்த vlog எல்லாமே பக்காவா இல்லதான், இந்த vlog தான் பக்காவா இருக்க போகுது. ரொம்ப நாள் கழிச்சு இந்த மாதிரி ஃபுல் வைப்ல போறோம். சோ மச்சாவா போய் லேண்ட் ஆக போறோம். கிட்டத்தட்ட கிட்ட வந்துட்டே சொல்லலாம். இப்போ வந்து நம்ம எங்க வந்து கார் பின்னாடி அடிச்சு போயிடாது. எங்க வந்து பாத்தீங்கன்னா MFW அப்படின்னு ஒரு கடை. ஸோ இந்த ஊட்டி வந்து நம்மளை கூட்டின்னு வந்துக்கிறான் பக்காவான பிளேஸுக்கு. அவன் இங்கதான் வந்து ட்ரெஸ் எடுத்த நான் போன பொங்கலுக்கும், அதனால வந்து இந்த பொங்கலுக்கும் அந்த பால் மாறாம அந்த கடையில தான் எடுக்கணும் அப்படின்னு கூட்டு வந்திருக்கான். அந்த கடையில் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கு. இன்ஸ்டாகிராம்ல மானாவரியா ஒரு 3 நாள் 3 மணி நேரம் காட்டுருந்தான் ஓயாம ஒரு நாளும். அங்க போயிட்டு கடை அடையாளம் காட்டணும்னா கடை பண்ணற பட்டு அவர் திரும்புவாரு. சினிமேட்டிக்ஸ் நாங்க சினிமேட்டிக்ஸ் காட்டுறோம். சரியா சினிமேட்டிக்ஸ் கையை தூக்கி எடுக்கிறதுக்கு கூட கை வலிக்குது ப்ரோ இப்பலாம். வேலை அவ்வளவு வேலை. ஓ தப்பாக்குதுண்ணா. நாங்க எதுக்காக இப்ப இந்த கடைக்கு வரோம்னு உங்களுக்கே புரியும். கடை பேனர் பாத்தீங்கன்னா புரியும். பேனர் காட்டுங்க. 4 செட் 1000 ரூபாய், 3 பேண்ட் 1000 ரூபாய். இங்க பாத்தீங்கன்னா செருப்பு திருட்டு அதிகமா நடக்கும். நானே நிறைய வாட்டி 2-3 வாட்டி என் ஃப்ரெண்டு செருப்புலாம் போயிருக்கு. ஷர்ட்ஸ் மேலே வாங்க மேலே. ஸோ இப்போ வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா MFW பென்ச் வந்தாச்சு சினிமேட்டிக்ஸ் பார்த்துருப்பீங்க. உள்ள வந்துட்டு நம்ம என்ன வாங்க வந்துருக்கோம், ஃபர்ஸ்ட் ஷர்ட் பேண்ட். இங்க வந்து பார்த்தீங்கன்னா 4 ஷர்ட்டை வந்து 1000 ரூபாய் போட்டிருக்காங்க. நம்ம ஆல்ரெடி லோக்கல்ல வாங்குறவங்க 1000 ரூபாய் போட்டிருக்காங்க. என்ன பண்ணா நாங்கள் 5 பேர் இருக்கோம். நாங்கள் 5 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெஸ் வாங்க போகிறோம். வாங்குறதா என்ன எக்ஸ்ட்ரா ஒரு ட்ரெஸ் மட்டும் அவன் வாங்கல, அவங்களோட சேர்த்து பிளான் போட்டு வந்தோம். கடைசி நொடியில் 10K வச்சுனுக்குறாங்க. ட்ரெஸ் வாங்க வைக்கல சுற்றினுக்குறாங்க. ட்ரெஸ் எடுக்கிறதுக்கு மூடு இல்லையா, என்ன மூடுறான்னு பச்சையா சொல்றான். என்ன பிளான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லாருமே ஒரே மாதிரி போடுற மாதிரி தான் ஒரு பிளான்ல இருக்கோம் நாங்கள். அதனால ட்ரெஸ்ஸை தேடி கண்டுபிடிச்சி நாங்கள் வந்து vlogல ஆட் பண்ணுறோம் பாருங்க. இப்போ ஆளுக்கு ஒரு சட்டையை தேடி கண்டுபிடிதான் பெரிய மேட்ரு. செம்ம க்ரௌட் ஆகுது. கடை முன்னாடி வழி விடுறா. எடுக்க போறது 5 சட்டை 5 பேண்ட். இதுக்கு நாங்க வந்துக்கிட்டு 6 பேர் வந்து கடைக்கு வரீங்கன்னா வீக் டேஸ்ல வாங்க. வீக் டேஸ் வந்து கூட்டமா தான் இருக்கும் போல. வீக்கெண்ட் வேற பயங்கர கூட்டமா இருக்கு. காரு, அதுக்கு சார்ஜ், எக்ஸ்பென்ஸ், பஸ், இந்த கடைக்கு வந்து இவ்வளோ பஞ்சாயத்து இந்த vlogல. ஓகே, ஸோ இப்போ வந்து ஷர்ட்லாம் செலக்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மொத்தத்தில் ட்ரெயின் ரூம்ல போட்டு வந்து காட்டுறோம். பாருங்க இவங்களே தைச்சதான் குவாலிட்டி பாருங்க பங்கமா இருக்கு. ஷர்ட் குவாலிட்டி 250 நீங்க சோலவா எடுத்தாங்க. ஒரு ஷர்ட் எடுத்தீங்கன்னா 250. கடைக்கு ப்ரொமோஷன்லாம் இல்லைங்க, நாங்களே வந்து எடுத்துக்கிறோம். கீழே பேனர் பார்த்து இன்ஸ்டால ரீல்ஸ் பார்த்துட்டு இப்போ வந்து ஷர்ட் செலக்ட் பண்ணிருக்காங்க. இதெல்லாம் வந்து குரூப் ஷர்ட்ஸ் தான். அப்படியே நாங்கள் இந்த மாதிரி ஒரு மாதிரி குரூப் பார்த்து எடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் இதுக்கு தீபாவளியாச்சா பொங்கலுக்கு வந்து போடலான்னு இருக்கோம். ஐயோ பாவம் அவரே கன்ஃபியூஸ் ஆயிட்டாரம்மா. ஓகே, இப்போ போடுறத மஜா பண்றதெல்லாம் பாருங்க இனிமேல் யூடியூப் தினேஷ் vlogs இன்ஸ்டால சும்மா ஷார்ட்ஸ் மாதிரி வரும். கனெக்டட் பார்க்கலாமா இல்ல இந்த மாதிரி ஏதாவது இருக்கா? இது பாப்போம். ஆனா எனக்கு என்னமோ இதை பார்த்தோன்னா ஒரு மாதிரி கனெக்டட். இங்க இந்த ஷர்ட் கலெக்ஷன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நிறைய இருக்கு. அதனால சின்ன கடையா இருந்தாலும் கலெக்ஷன்ஸ் நிறைய இருக்கு. ஒண்ணு சொன்னாலும் நறுக்குன்னு அச்சு சொல்லியிருக்கா. ஒரே மாதிரி 4 ட்ரெஸ் அதான்டா இதோட ஃபுல்லாவே செல்ஃப் ஸ்டிச்சிங் நிறைய பாருங்க. போயிட்டு புள்ளிங்க பக்காவா புள்ளிங்க ஷர்ட் பவர் ஆஃப் நந்தனம் தாடி அந்த புஷ்பா அதான் ஒரே மாதிரி எடுத்துட்டு. அதாவது கடை சின்னதான் அதிபயங்கரமா இருக்குது. அதனால வந்து பாருங்க கூட்டமே இந்த பாரு எங்கடா போயிட்டு நல்லா இருக்கு. கேமராமேன் ஓகேவா உனக்கு? அது போட்டு ஒயிட் ஓகேவா நல்லா இருக்கு. உனக்கு இந்த கடை இடம் இல்ல, வெளியே போ. வேற கடைக்கு போ. இதெல்லாம் காலேஜ் போட்டோம்னா உள்ள விடுவாங்களாடா, அப்படியே கழுத்து வெளியே தள்ளிடுவாங்க. அவ்வளவுதான். பிளாக் வேணான்றான் அவன். எங்க ஒயிட் எங்க? இந்த ஒரு செட் செலக்ட் பண்ணிக்கிறோம். செலக்ட் பண்ணி முடிச்சிட்ட அப்புறம் வரும். இந்த கிரீன் கலர் ஒயிட் கேமராமேன் என்ன செலக்ட் பண்ண ரொம்ப நேரமா துச்சு நேரம். அதெல்லாம் செலக்ட் பண்ணி முடிச்சிட்டோம். செலக்ட் பண்ணி முடிச்சிட்ட அப்புறம் எல்லா ட்ரையல் ரூம்ல மசா வரும். எடுத்துட்டு போய் போட்டுட்டீங்கன்னா அவ்வளவுதான். ஸோ இவங்களே தைச்சி இவங்களே டிசைன் பண்ணி இவங்களே வந்து பக்கம் பண்ணிருக்காங்க. காதல விட டிஷர்ட்லாம் பாத்தீங்கன்னா KGF இங்க வாங்க गाइस. MFW வாங்க गाइस. நல்லா இருக்குது गाइस. நானும் ட்ரெஸ் வாங்குறேன்டா. அவ்வளவுதான். ஸ்டார்டிங்ல வாங்கிட்டு மாறிடா. வாங்க போறேன். இல்ல நம்ம எல்லாருக்கும் ஒரு செட் வாங்கி தருவோம் அவனே.
ப்ரோ ஒரு அளவுக்கு தான் ப்ரோ எல்லாமே சும்மா எல்லாம் நோண்ட கூடாது. சேனல் வந்து 11K போகுது. அதனால எல்லாருக்கும் ஒரு சட்டை வாங்கி கொடுப்பா பொங்கலுக்கு. எலக்ட்ரிக் கார் வச்சு பெட்ரோல் காசு கேக்குறான். அடி தீவலா பின்னாடி வழியா போவோம், எலக்ட்ரிக் சாக்கு முன்னாடி வழியா பட்டு மாட்டிக்கிச்சு பங்குக்கு. அதான் பாத்தீங்கன்னா ஒரு நல்ல விஷயம். இவ்வளவு நேரம் ட்ரெஸ் எடுக்க வந்து இப்பதான் பாத்தீங்கன்னா எங்களுக்கு எடுக்க வரல காய்ச்சி. எனக்கு இதான் காய்ச்சி இங்க வந்து வரவே கூடாதுன்னு இருந்தேன். இவனால தான் வந்தேன். கனவு இப்பதான் பத்தி கிடைச்சிருக்கு. கை இப்போ பாத்தீங்கன்னா மாட்ட போறோம். இல்லடா ஓலி லேண்ட் இன்னொன்னு யாரு வச்சு மைக் மாட்டியாச்சு. ஸோ இப்போ வந்து ஒரு குண்டு என்னன்னு ஓலி லேண்டுன்னா அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணிடுவீங்க. ஓகே, ஸோ அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணக்கூடாதுன்ட்டான். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உழைக்கிறேன்னா உழைப்பு யூடியூபர் மைண்டு. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெஸ் தான் இப்போதைக்கு எடுத்திருக்கோம். இப்போ ஒரு குண்டு போட்டான் ஒயிட். என்னன்னு பார்த்தீங்கன்னா பட்டன் தெரியாத பாத்துனடா. கேமரா பட்டன் இல்லையா? ஒரே ஒரு எக்ஸல் இன்ச் அவன் எடுத்துக்கனா. எல்லாரும் என்ன ஏமாத்துறாங்க. வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா நம்ம கேமராமேன் வந்து பாத்தீங்கன்னா ட்ரெஸ் எடுத்திருக்கான். அவன் நேரம் என்னன்னு தெரியல. அவனுக்கு காலர் பட்டன் நவுத்திட்டு ஃபுல்லா இங்க வரணும். இவர் பாருங்க சவால் விட்டு சவால் விட்டாரு. இது பாருங்க காய்ஸ், இப்பதான் சட்டை எடுக்கணும். பட்டு எடுத்தாரு 4 சட்டை. பார்த்தா சைஸ் பண்ணாரு. இல்ல இது இங்க பாரு, கஃப் பெருசா வரணும். கஃப் இங்க வரணும். எல்லாமே இப்படிதான் இருக்கும். நிறைய பேர் வந்தானுங்க, கூட காணும். எல்லாம் எங்க போனோம்னு தெரியல. மேல இருந்து கீழே இறங்குற வரைக்கும் ஒன்னாண்டானுங்க. அதுக்கு மேல ஆளை காணும். இதோ இங்க ஒருத்தர் ஸ்பாட்டடு. இன்னும் 4 பேர் எங்க போனானுங்க, என்ன ஆனானுங்கன்னு தெரியல. காம்போ அடே வேலை பாக்குறேன். என்ன இருக்காங்க? எங்கடா இது காம்போ? இதோட இது வேண்டா. இந்த மாதிரி டிஷர்ட் 3500 ரூபாய்டா. என்னடா இது எப்படி இது? இந்த மாதிரி டிஷர்ட்லாம் பார்க்க நல்லா இருக்கு. பட் இது வந்து பார்த்தீங்கன்னா காம்போல போயிட்டு இருக்கு. 3 டிஷர்ட் 500. ஸோ இப்போ நாங்கள் வந்து எடுத்துக்க போகிறோம். ஓகேவா, எடுக்கலாம் வாங்க. 3500. நம்ம புனேஷ் கேமராமேன் எடுக்கப்பட்ட டிஷர்ட். இப்போ பாருங்கள், ஜிப்லாம் சும்மா பயங்கரமாக ரிங்கெல்லாம் போட்டு சரியாகுது. இந்த டிஷர்ட் வந்து நான் எடுத்தது. ஸோ அஸ்வின் எடுத்தது வந்து என் தோல் பட்டில் வச்சுருக்காங்க. எல்லாம் சேம் மாடல் தான். பட் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா கலர் மட்டும் டிஃப்ரெண்ட்டு. ஓகே தான். சரிம்மா, இது ஓகே தான்டா. இதெல்லாம் கரெக்டாக. ஸோ டிஷர்ட் வந்து பயங்கரமாக இருக்குது. காலர்லாம் பாருங்கள் சூப்பராக இருக்குது. வீட்டுக்கு போட்டு போனால் நாயெல்லாம் துரத்தும். சூப்பராக ஜாலி பண்ணலாம். இனிமேல் ராஜன் கூடலாம் இனிமேல். சொல்கிறா கிருஷ்ணா ஆளே காணோம்டா. ஆஃபர் போட்டுடலாம். பாருங்க எடுத்தாச்சு. அவள் தான் லைனாக வரா. பாட்டுக்கு ஏற்ற மாதிரி வரானுங்க. ஒரு டிஷர்ட்டு 1 2 3 ஷர்ட் வந்திருக்கு. 4 அங்கே அவங்க கையில் 4ஆவது ஷர்ட்டு. 5ஆவது ஷர்ட் மேலே எத்தனை ஒரு பேண்ட் அந்த மாதிரி போடணும். பார்சிலோனா இதுவும் நல்லா தான்டா. இது வந்து எல்லாம் செக் பண்ணியாச்சு. டேமேஜ் ஓகே தான்டா. இது எதுவும் இல்லை. ஒயிட் டேமேஜ் பண்ணலாம். ஷர்ட் அவள் தான். அந்த 5 ஷர்ட் வச்சிரு. எத்தனை ஷர்ட்? 5 தானே? 1 2 3 4 5 வச்சு சொல்றேன். எடுத்துட்டோம். இங்க வெயிடான்னு. ஓகே மக்களே, ஷர்ட் எடுத்தாச்சு. இப்போ வந்து நெக்ஸ்ட் டிஷர்ட்ல வந்து டேமேஜ் பில்லிங். டிஷர்ட்லாம் எதுவும் பிரச்சனை இருக்காதா? சார் டிஷர்ட் உள்ள பக்கம் செக் பண்ணிடுறாங்க. டிஷர்ட்லாம் பிரச்சனை இருக்காது. ஷர்ட்டு பேக் பண்ணியாச்சு. ஸோ இப்போ அது ஆஃபர் ப்ரைஸ் வந்து கிளைம் பண்ணியாச்சு. ஓகேவா, இப்போ நெக்ஸ்ட் பில்லிங் பண்ணிட்டு கிளம்புறது தான். நான் அதை தனியாகவே பிரிச்சிட்டேன். பிரச்சனை இல்லை. தனியாக ப்ரைஸ் வாங்கி கூட அவர்கிட்ட. ஷர்ட்டில் டிஷர்ட்டில் வந்து இந்த 2 இருக்குது, இந்த 2 இருக்குது. அதான் வந்து இந்த 2 இது இந்த ப்ரைஸில் 1525 வரும். இதில் நாங்கள் 3 பேர் போயிருக்கோம். சொல்கிறோம் கணக்கு புள்ள வச்சு வச்சிட்டோம். பிரச்சனை இல்லை. சரி, இப்போ பே பண்ணுறேங்க. நம்ம காரில் போயிட்டே பேசிட்டே கூட ஷேர் பண்ணிக்கலாம் பில் அமௌண்ட் எவ்வளோன்ட்டு. தேங்க்ஸ் ப்ரோ. எப்படி ட்ரெஸ்ஸு போயிட்டே கிளம்புது. அப்படியே போயினே இருக்கிறீங்க. யார் அவன்? பாவண்டா, அவன் வந்ததுலேருந்து கேமரா தின்னாம கொல்லாம கேமரா பிடிச்சின்னு வந்து வர 13 ப்ரோ. ஷர்ட் 350. வாவா எடி தினேஷ் 2000 ரூபாய் ஆகுது. பர்ச்சேஸ் முடிச்சாச்சு. கண்ண பாரியா, அவர் கலர பாரியா, ஐயோ அவர் ஸ்டைல பாரியா. गाइस पुचिन என்னடா பண்ணி புச்சின்னு வந்துட்டான் வெறித்தன.
ஓத்தா கிதர் கயான்னு ஹிந்தில பேச வந்தாங்க கெட்ட வார்த்தை இல்ல ஓகேவா கலெக்ஷன் இல்ல गाइस அவ்வளோ வர்த் இல்ல பேண்ட் வந்தீங்கன்னா ஷர்ட் வாங்கலாம் ஷர்ட் நல்லா இருக்கு நிறைய கலெக்ஷன் அடிக்கி வச்சிருக்காங்க பொறுமையா தான் போங்களேன்டா செத்துற போறான்டா அவன் கோரிக்கை எடுக்க டைம் இருந்தா வரலாம் பொறுமை இருக்கணும் பொறுமைக்கு திறமை இருக்கணும் கடையில இருந்து ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்தாங்க கடை வந்து எல்லா நாளும் கூட்டமா இருக்குமா எக்ஸ்ட்ரா ஒன் டே அது மண்டே கார் வந்துச்சு நித்து இப்போ வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா இப்போ வந்து பாத்தீங்கன்னா எல்லாம் பொறுக்கியாச்சு பொறுக்கிறதுக்கு பொறுமை இருக்கிறவங்க அப்புறம் வந்து ட்ரெஸ் எடுக்க தெரிஞ்சவனுங்க அந்த இது செக் பண்ண தெரிஞ்சவனுங்க இவன் வந்து எல்லாத்தையும் நாங்கள் நோண்டி நொங்க எடுத்து செக் பண்ணுறோம் ஸ்டிச்சஸ்லாம் அந்த மாதிரி வெயில் மூஞ்சி வெளியே அடிக்குது அதெல்லாம் செக் பண்ண தெரிஞ்சவனுங்க நாங்க வந்து காம்போலாம் சொல்லல ஆனா அவங்க ஏமாத்த பார்த்தாங்க மேல ஆனா கீழே ஓனர் பாத்தீங்கன்னா நம்ம நல்ல காம்போ நல்ல மனுஷன் காம்போ இருக்கு அப்படின்ட்டாரு தான் வாங்கணும் 150 ரூபாய் போட்டாப்ல வாங்க டிக்கில வச்சிடலாம் எல்லாத்தையும் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா சாப்பிட போறோம் மக்களே ஸோ இதோட வந்து நம்ம பெரிய விளாகர் வந்து ஷைனிங் ஆஃப் பண்றாரு கண்ணிமாயே என் கைக்குள்ள மலர்ந்தவளே எந்த நெஞ்சில் குடியிருக்கும் நானீராத என்ன விளாகர்லாம் இல்ல गाइस சின்ன விளாகர் எங்க அண்ணன் எங்க அண்ணனு கொண்டா எல்லாரும் அடிப்போம் எங்க அண்ணனு கொண்டா எங்க அண்ணையே அடிப்போம் சோ ஓகே இப்போ நெக்ஸ்ட் vlogல மீட் பண்ணலாம் கேட்டிங்கன்னா சாப்பிட வந்தாச்சு இப்போ நெக்ஸ்ட் வந்து பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா பிரியாணி ஆர்டர் பண்ணிருக்கோம் இப்போ பாத்தீங்கன்னா முட்டை 3 பீஸ் பிரியாணி இந்த கால்ல இருந்து அழகா நடந்துட்டு வெறும் வயிறு வந்து பிரியாணி சாப்பிடுறது சொல்லுங்க இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது எங்கடா கார்ல இருந்து ஒரு டிஃபன் பஸ் இருக்குமான்னு கேட்காதீங்க ஸோ கார்ல இருக்கிறவங்க போயிட்டான் இப்போ நம்ம எவ்வளோ வந்து தட்டு நாங்கள் சாப்பிட போகிறோம் நீங்கள் கிளம்புறோம் அப்படின்ட்டு விட்டாச்சு ஒரு பையன் இருக்கு இன்னொரு பையன் டிக்கெட் வச்சு வீட்டுக்கு அமிச்சியா கார்ல இருக்கு போல்றா அமுகு டுமுகள் அமால் டுமால் அமுகு டுமுகள் அமால் டுமால்